அண்டர் ஆர்ம்ஸ் பிக்மெண்டேஷனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர் ஆர்ம்ஸில் ஏன் பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து டென்ஸ் திக் ஹேர் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக இந்த ஹேர் அப்பண்டேஜஸ் தான் ஸ்கின்னுக்கு பிக்மெண்டேஷன் கலரை கொடுக்குது. ஸோ டென்ஸ் திக் ஹேர் இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ஃப்ரிக்ஷன் மெலனோசிஸ் சொல்லுவோம். அதாவது நம்மளோட கையோட இன்னபாகமும் செஸ்டோட இன்னபாகமும் அடிக்கடி உரசுறனால நடக்கும்போது தட் ஆல்சோ இன்டியூசஸ் பிக்மெண்டேஷன். அது வந்து ஃப்ரிக்ஷன் மெலனோசிஸ் ப்ளஸ் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், ஆல் தீஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்க்ரீஸ் பிக்மெண்டேஷன் இந்த அண்டர் ஆர்ம். பட் இதே நம்ம எப்படி சரிப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின்ல வந்து அந்த மேல் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் மெலனோசிஸ் ஆர் டென்ஸ் திக் ஹேர் இருந்துச்சுன்னா மேல் தோலில் வந்து அதிகமாக மெலனோசோம்ஸ் அப்படிங்கிறது பேக் ஆயிடுது. ஸோ இது இஸ் ஆல்சோ இன்டியூசிங் த மெலனோசைட்ஸ். ஸோ மெலனோசைட்ங்கிற ஒரு செல் அதோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி ப்ளஸ் அந்த மேல் தோலில் இருக்க எல்லா செல்ஸும் அதிகமாக மெலனோசோம்ஸுங்கிற பிக்மெண்ட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கின் டார்க்காக தெரியுது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னது? அந்த மேல் தோலை கிராஜுவலாக நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் ப்ளீல்ஸ் யூஸ் பண்ணலாம், லேசர் ப்ளீல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதிகமாக இது பண்ணும்போது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னா திருப்பியும் பிக்மெண்டேஷன் வரும். அதே நேரத்தில் டென்ஸ் திக் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிடணும். ஸோ பெர்மனெண்ட்டாக அந்த ஹேரை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாலிக்கல்ஸை, இல்லை அதை தின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்ட் ஃபார்மேஷன் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அந்த மேல் தோலில் அதிகமாக பிக்மெண்ட் ஆகிருக்க அந்த மேல் தோலை க்ரீம் போட்டோ இல்லை பீலோ லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக லைட் ஆகலாம். பட் ஹவவர் இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கனால திருப்பி வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸாக சம் க்ரீம் யூ ஹேவ் டு யூஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் டார்க் அண்டர் ஆர்ம்ஸ், தீஸ் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது க்ரீம்ஸ், பீல்ஸ் அண்ட் லேசர் பீல், லேசர் ஹேர் ரிமூவல் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு இன்டேக். இந்த ஓரலாக நீங்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி மெலனோசைட்ஸ் ஓட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை ஒன்லி ஓரல் இன்டேக் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் வில் ரெடியூஸ் த ஹைப்பர் ஆக்டிவிட்டி.